ஹலோ வைஸ், டுடே நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் செஷனு. இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா அன்சிபிள் கான்ஃபிகரேஷன் ஃபைல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல போகிறேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அன்சிபிள் இன்ஸ்டாலேஷன் மெத்தட்லாம் சொல்லியிருப்பேன். அதில் ஒரே ஒரு சின்ன இது மட்டும் நான் விட்டுட்டேன். என்ன அப்படின்னாக்கா, சப்போஸ் நம்ம யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அன்சிபிள், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் கான்ஃபிகரேஷன் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணிவிடும். /etcல வந்து அன்சிபிள் டேரக்டரிங்கிறத கிரியேட் பண்ணிவிடும். அந்த அன்சிபிள் டேரக்டரி உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ansible.cfg ஃபைல் இருக்கும், ஹோஸ்ட் ஃபைல் இருக்கும். அப்புறம் பை டிஃபால்ட்டாக வந்து ரோல் ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அப்படி இல்லை பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா facts.d அப்படிங்கிற ஃபோல்டர்லாம் கிரியேட் ஆகிருக்கும். இதே நீங்கள் பிப் அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒன்லி சோர்ஸ் பேக்கேஜ் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணும். இப்போ /etcக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அன்சிபிள்ங்கிற டேரக்டரி கிரியேட் பண்ணியிருக்காது. ansible.cfg ஃபைல் மிஸ் ஆகிருக்கும், ஹோஸ்ட் ஃபைலாம் இருக்காது. இதெல்லாம் வந்து நம்ம மேனுவலாக தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து கமாண்டை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு செஷனில் மிஸ் பண்ணியிருப்பேன், அதை நான் இங்கே சொல்லிடுறேன். ஸோ த செகண்ட் ஒன் வந்து அன்சிபிள் கான்ஃபிகரேஷன் ஃபைல் எப்படி ஒர்க் ஆகுங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு YAML ஃபைல் பிளேபுக் எழுதுகிறோம். playbook.yamlனு ஒரு ஃபைல் நான் எழுதுறேன். இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அன்சிபிள் பிளேபுக், அப்புறம் இந்த பிளேபுக் அப்படிங்கிற ஒரு YAML ஃபைலை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அன்சிபிள் கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து செக் பண்ணோம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. செகண்ட் வந்து அந்த அன்சிபிள் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் ஹோஸ்ட் பார்த்த வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா பை டிஃபால்ட்டாக அந்த ஹோஸ்ட் ஃபைலை வந்து எங்கே வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா /etc/ansible அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த playbook.yaml வந்து ansible.configuration ஃபைலை செக் பண்ணோம். அதோட ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் அப்படி என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து அதை செக் பண்ணுறது வந்து என்விரான்மெண்ட் வேரியபிளை தான் செக் பண்ணோம். ஸோ அன்சிபிள் கான்ஃபிகரேஷன் ஃபைல் இங்கே வேறு எங்கேயும் செட் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இது வந்து போய் செக் பண்ணோம். என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படிங்கிறது -rc, அப்படி இல்லை அப்படின்னாக்கா .bash ப்ரொஃபைல், இந்த ரெண்டு ஃபைலில் எதாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணோம். அப்படி இங்கே இல்லை அப்படின்னாக்கா செகண்ட் வந்து கரண்ட் டைரக்டரிக்கு போய் செக் பண்ணோம். இப்போ கரண்ட் டைரக்டரியில் அன்சிபிள் கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கும். இங்கே இல்லை அப்படின்னாக்கா தேர்டாக வந்து யூசர் ஹோம் டைரக்டரியில் போய் செக் பண்ணி பார்க்கும். அங்கேயும் இல்லை அப்படின்னாக்கா லாஸ்ட்டாக வந்து அதோட ரூட் டைரக்டரி மட்டும் தான் போய் செக் பண்ணி பார்ப்போம். அந்த ரூட் டைரக்டரி எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா /etc/ansible இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் போய் செக் பண்ணோம். இங்கே கண்டிப்பாக இருக்கும் ansible.cfg ஃபைல். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரொசீஜர். அன்சிபிள் பிளேபுக் அந்த இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது. பிளேபுக் ஒன்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் போய் செக் பண்ணோம். அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோஸ்ட் ஃபைல் என்ட்ரி இருக்கும், கால்பேக் பிளக்இன் இருக்கும், இல்லை அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு மாடியூல்ஸ் டிஃபால்ட்டாக இல்லை டிஃபால்ட் மாடியூல் லொக்கேஷன் எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிற மென்ஷன் டிஃபால்ட்டாக. அப்படி இல்லை அப்படின்னா கஸ்டம் மாடியூல்ஸ் எழுதியிருந்தாங்க அப்படின்னாக்கா அதோட பார்த்து எங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இத்தனை இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ansible.cfg ஃபைலில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் தான் அது. ஃபஸ்ட்டு வந்து அதை என்விரான்மெண்ட் வேரியபிளை செக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா கரண்ட் டைரக்டரி போய் செக் பண்ணணும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் டைரக்டரி செக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா லாஸ்ட்டாக அந்த ரூட் டைரக்டரி /etc/ansible அப்படிங்கிற அந்த லொக்கேஷனில் தான் போய் செக் பண்ணி பார்க்கும். இதை வந்து நான் உங்களுக்கு டெமோவை காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய கண்ட்ரோலர் மிஷினு. ஸோ இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னாக்கா சூப்பர் அட்மின் அப்படிங்கிற அந்த அன்சிபிள் செஷனுக்குள்ளே இருக்கேன். சப்போஸ் நான் வந்து OPT அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டேன். இங்கேருந்து நான் வந்து ansible -version அப்படின்னு செக் பண்ணுறேன். பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரூட் டைரக்டரி தான் போகுது. ஸோ நான் இந்த ansible.cfg ஃபைலை வந்து காப்பி பண்ணி இங்கே கொண்டு வரேன். ஸோ என்கிட்ட வந்து எந்த ஒரு என்வரான்மெண்ட் வேரியபிளும் இல்லை. ansible.configuration பாயிண்ட் பண்ணுற மாதிரி எந்த வேரியபிளும் நான் இங்கே செட் பண்ணல. ஸோ டைரெக்டாக வந்து நான் வந்து கரண்ட் டைரக்டரியிலேருந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள்.
ஸோ நான் ansible.cfg ஃபைலை வந்து காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ இங்கே ஓபிடி அப்படிங்கிற அந்த டைரக்டரிக்குள்ளே இருக்கேன். ஸோ பார்த்துட்டிங்கனாக்கா தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து நான் ansible -version அப்படின்ற கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா /opt அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் ஃபைல் தான் வந்து காமிக்கும். ஸோ இந்த பைத்தான் மாடியூலில் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த /user/lib python 2.7 அந்த சைட்டுக்குள்ளே தான் எல்லாத்தோட மாடியூலும் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து அதோட மாடியூல் ansible எக்ஸிக்யூட் பண்ணுற மாடியூல்ஸ். ஸோ நம்ம என்னென்ன மாடியூல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். பட் டிஃபால்ட் வந்து நான் உங்களுக்கு பிங் மாடியூல் யூஸ் பண்ணி காமிச்சேன்ல பார்த்தீங்களா, அந்த மாடியூலில் வந்து இங்கேருந்து தான் ஃபெச் பண்ணி கொண்டு வரோம். ஸோ இது வந்து கரண்ட் டைரக்டரியிலேருந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சேன். இப்போ நான் யூசர் ஹோம் டைரக்டரிக்கு போயிடுறேன். இங்கேருந்து நான் ansible இது யூசர் ஹோம் டைரக்டரி. ஸோ என்னோட யூசர் ஹோம் டைரக்டரி இது. நான் எந்த யூசராக லாகின் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இப்போ அமைச்சிருக்கேன். சாரி, ஸோ சூப்பர் அட்மினை நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ansible வெர்ஷன் கொடுத்தேன் அப்படின்னாக்கா அந்த டைரக்டரியிலேருந்து காமிக்குது இது. சப்போஸ் நான் இங்கேயும் இல்லை, டெம்போக்குள்ளே போயிடுறேன். இங்கே ஆக்சுவலாக ஒரு ஃபைல் வச்சுருக்கேன், இதை ரிமூவ் பண்ணிடுறேன். நான் டெம்போக்குள்ளே வந்து ansible -versionங்கிற கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னாக்கா அது டைரெக்டாக வந்து /root டைரக்டரி தான் போய் காமிக்கும். பிகாஸ் நான் இங்கே எந்த ஒரு ஃபைலையும் நான் டெம்ப் டைரக்டரியில் எதுவும் வைக்கல, அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல். இதுதான் வந்து ansible-ஓட ஒர்க்கிங் ப்ரொசீஜர். ஸோ இதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்வென்ட்ரி வேரியபிளுக்கு போயிடலாம். ansible செஷன்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நான் ansible.cfg ஃபைலை வச்சுருக்கேன், ஹோஸ்ட் ஃபைலை வச்சுருக்கேன். இந்த ஹோஸ்ட் ஃபைலில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம அந்த ஹோஸ்ட் ஃபைலில் வந்து ஹோஸ்ட் என்ட்ரி போடுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது வந்து நம்ம வந்து குரூப் ஒன்று அசைன் பண்ணணும். ஸோ குரூப் அசைன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டபுள் ப்ராக்கெட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே குரூப் நேம் வந்து அசைன் பண்ணிங்க. சப்போஸ் நான் கிளைண்ட்டுன்னு வச்சுக்கிட்டேன், என்னோட 2 மிஷின் உங்களுக்கு டெமோ பர்பஸ்க்காக CentOS 7 Ubuntu 18 நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சர்வர்ஸை நான் எடுத்துக்கிறேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு. அதோட ஹோஸ்ட் நேம் அட்ரஸ் ஸோ இதுதான். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இப்போ குரூப் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். இது ஏன் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம ansible அடாக் கமெண்ட்ஸு இல்லை ப்ளே புக் எதாவது ரன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த குரூப் நேமை வச்சு தான் நம்ம வந்து அந்த ப்ளே புக் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இந்த குரூப் நேம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அது டைரெக்டாக அது போய்ட்டு பிங் பண்ணி பார்த்துரும். ஸோ உங்களுக்கு நாங்கள் டெமோ காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ansible_clientன்னு வச்சுருக்கேன். ஸோ ansible_client நெக்ஸ்ட்டு -flag யூஸ் பண்ணுறது. இது எதுக்கு அப்படின்னாக்கா மாடியூல் நான் டிஃபைன் பண்ணுறதுக்காக இந்த பிங் மாடியூலை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண போனேன். ஸோ இந்த பிங் மாடியூல் எக்ஸிக்யூட் பண்ண உடனே இது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதுக்கான மெசேஜ் தான் வந்து இது. நான் பிங் மாடியூல் கொடுத்தேன், அது பிங் பண்ணுற அந்த மெசேஜ் எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஸோ ஏதாவது சேஞ்ச் எதாவது பண்ணியிருக்கேனா அப்படின்னாக்கா இல்லை, அதனால் அது சேஞ்ச் ஈக்குவல் ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளைண்ட் நோடில் வந்து பைத்தானோட இன்டர்பிரட்டர் இருந்தால் மட்டும்தான் இதால் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இது ஃபெயில் ஆகிடும். நமக்கு வந்து பைத்தான் இன்டர்பிரட்டரை வந்து ஃபைண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மெசேஜ் அது கொடுத்துரும். ஸோ ansible வந்து பார்த்தீங்கன்னாக்கா பியூர் வந்து பைத்தான் லாங்குவேஜில் ரைட் பண்ண டூல் இது. ஸோ நமக்கு வந்து பைத்தான் இன்டர்பிரட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். கேட் ஹோஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் டம்மியாக கிரியேட் பண்ண என்ட்ரிஸ் வந்து இதெல்லாம் வந்து எந்த சர்வரும் கிடையாது. சப்போஸ் இப்போ நான் ansible -list ஹோஸ்ட் ஆள்னு கொடுத்தேன் அப்படின்னாக்கா எல்லா ஹோஸ்ட் டீட்டெயில்ஸும் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். நான் எத்தனை ஹோஸ்ட் என்ட்ரி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 15 ஹோஸ்ட் என்ட்ரி போட்டு வச்சுருக்கேன்.
நீங்கள் ansible டேஷ் டேஷ் லிஸ்ட் டேஷ் ஹோஸ்ட் ஆல்னு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா டபுள் கோட்டில் ஸ்டார்னு கொடுக்கலாம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே வேல்யூ தான் நமக்கு ஷோ பண்ண போகுது. ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து ansible -list -host. இப்போ நான் வந்து வெப் சர்வர் குரூப் மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் வெப் சர்வர் குரூப் இருக்கோ அந்த சர்வர் மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா web0 web2 web3 அந்த வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணி வைக்கிறோம். இந்த ஹோஸ்ட் ஃபைலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் வெப் சர்வர் web0 web01 web02 web03 அப்படின்ற வேல்யூ வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் குரூப் வந்து தனியாக பிரிச்சிருக்கேன். வெப் சர்வர்னு தனியாக பிரித்து வச்சிருக்கேன், டேட்டாபேஸ் சர்வர்னு தனியாக வச்சிருக்கேன், லோட் பேலன்ஸ் தனியாக பிரித்து வச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் எனக்கு டேட்டாபேஸ் சர்வர் தேவையில்லை, மற்ற எல்லா சர்வரும் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா ansible -list -host இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹோஸ்ட் அண்ட் டீட்டெயில் காமிச்சிடும். அந்த 2 சர்வரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற எல்லா சர்வரும் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். ஸோ நம்ம இந்த மாதிரியும் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரியும் வந்து ஒரு குரூப்பை வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த குரூப் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ண தேவை, மற்ற எல்லா குரூப்லேயும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படிங்கிற கீவேர்டை வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். அதுக்கான மெத்தட் தான் வந்து /! மார்க் அப்புறம் அந்த குரூப் நேமை கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ansible -list -host. இதில் வெப் சர்வர் குரூப்பில் எனக்கு 0 சர்வர் மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். இந்த ஒரு சர்வருக்கு மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்ற மெசேஜை கொடுக்கறதுக்காக. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் வந்து எனக்கு 2 குரூப் மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக வெப் சர்வர் லோட் பேலன்ஸர். ஸோ அந்த 2 குரூப் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த மாதிரியும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹோஸ்ட் அண்ட் குரூப் வேல்யூஸ். ஸோ நான் இப்போ ஒரு அடாக் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ansible கிளைண்ட்டுங்கிற அந்த குரூப்பு -im ஷெல் மாடியூல் யூஸ் பண்ணுறேன். அதுக்கான பேராமீட்டர் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ df-ht அப்படிங்கிற கமாண்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு அந்த அவுட்புட்டு வரணும். ஸோ எனக்கு அவுட்புட் இந்த மாதிரி வருது. எனக்கு வந்து இந்த இப்படி வேணாம், எனக்கு ஒன்லைனில் வேணும் அப்படின்னாக்கா நம்ம -o அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் லைனில் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். இதிலே வந்து எனக்கு 3ங்கிற சர்வர் மட்டும் தேவையில்லை அப்படின்னாக்கா லிஸ்ட் ஹோஸ்ட்னு கொடுக்கலாம். அந்த 3ங்கிற சர்வர் மட்டும் 3ங்கிற சர்வர் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். tilde.*3 அப்படிங்கிற ஒரு ஃப்ளாகை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு 3ங்கிற சர்வர் மட்டும் பிரிண்ட் பண்ணணும், மற்ற எதுவும் பிரிண்ட் பண்ணாது. நம்ம எந்த மாதிரியும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹோஸ்ட் இன்வென்ட்ரி வேரியபிள்ஸ் டிக்ளரேஷன். அந்த ஹோஸ்ட் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு. ஹோஸ்ட் குரூப் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு டபுள் ப்ராக்கெட் தேவைப்படும். டபுள் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம ஒரு குரூப்பை வச்சுட்டு அந்த குரூப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சர்வர்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ansible 2.2 அந்த 2.5 வெர்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகாது. அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகாது. நம்ம நார்மலாக df-h கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகாது. அந்த ஒரு
இதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அன்சிபிள் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் நம்ம ஒரு பிளகினை வந்து எனேபிள் பண்ணோம். ஸ்டாண்டர்ட் அவுட் அண்டர்ஸ்கோர் கால் பேக் அப்படிங்கிற ஒரு பிளகினு, அப்புறம் பின் அண்டர்ஸ்கோர் அன்சிபிள் கால் பேக் அப்படிங்கிற பிளகினை ட்ரூ பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ப்ரீவியஸாக அது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. 2.9 இதை அப்டேட் பண்ணிட்டாங்க. ப்ரீவியஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெத்தட் வந்து எனேபிள் ஆகலை. ஸோ நம்ம பை டிஃபால்ட் எனேபிள் ஆகலை. அதுக்கு எனேபிள் பண்ணுறதுக்கு அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் போய்ட்டு நம்ம அன்கமெண்ட் பண்ணிடணும். அதோட பேராமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா std out callback YAML ஃபார்மேட்டில் எனக்கு அவுட்புட் காமி அப்படிங்கிறதுக்காக bin underscore ansible callback equal to true. இது பை டிஃபால்ட் ஃபால்ஸாக இருக்கும். நம்ம ட்ரூன்னு மாற்றணும். இந்த 2 ஃபார்மேட்டை கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அவுட்புட் வந்து YAML ஃபார்மேட்டில் வரும். Output will show in YAML format. ஸோ அந்த Ansible configuration file நான் ஷோ பண்ணுறேன். cat Ansible இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்வென்ட்ரிக்கான அந்த பாத்தை வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த டைரக்டரிக்குள்ளே ஹோஸ்ட்டுங்கிற ஒரு ஃபைல் இருக்கும், நீ அதை போய் பார்த்துக்க அப்படின்ட்டு. சப்போஸ் நம்மக்கிட்ட இப்போ என் நம்பர் ஆஃப் சர்வர்ஸுக்கு நான் இப்போ ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் இருக்குது. அங்கே இப்போ என்விரான்மெண்ட் பேஸ்டில் சர்வர்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்பஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம இன்வென்ட்ரி ஃபைலை வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் பேஸில் வச்சுட்டு அதை ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் பேஸில் வச்சுக்கலாம். நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ சப்போஸ் நான் இன்வென்ட்ரின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த இன்வென்ட்ரிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா டெவலப்மெண்ட் ஒரு ஃபோல்டர் இருக்கும், ஸ்டேஜிங் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், டெஸ்ட்னு ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும், அப்புறம் ப்ரீ ப்ராடக்ட் ஒரு என்விரான்மெண்ட் வச்சுருப்பாங்க, லாஸ்ட்டாக வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெவ் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் டீம் இருக்கும். இன்ஃப்ரான்னு ஒரு டீம் இருக்கும், ஃபினான்ஷியல்னு ஒரு டீம் இருக்கும், ஃபினான்ஸுன்ட்டு ஹெச்ஆர்னு ஒரு டீம் இருக்கும். இவங்களுக்குலாம் வந்து அவங்க ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க ஏதாவது டெஸ்ட் பண்ணாங்க, அவங்க டெவ் கிட்ட வச்சுட்டு அப்புறம் டெஸ்ட் ஸ்டேஜிங் போய்ட்டு அப்புறம் டெஸ்ட் என்விரான்மெண்ட்டை போய்ட்டு ப்ரீ ப்ராடக்ட் அப்புறம் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி தான் போவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இந்த ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாக அந்த வேலைலாம் முடியும். நம்ம போஸ்ட் குரூப்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ண தேவை. ஐ மீன் நம்ம அந்த முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே வந்து சைல்டு வச்சுக்கிட்டு சில்ட்ரன்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஹோஸ்ட் சில்ட்ரன் வெப் சர்வர் இருக்கும், ஆன் சைட்டு பேக்கப் சர்வர்ஸு. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஃபோல்டராக கிரியேட் பண்ணி நம்ம டேரெக்டாக வந்து அந்த குரூப் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். அந்த குரூப்புக்கு கீழே இருக்கிற சர்வர்ஸ் எல்லாமே வந்து ஃபெச் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை நமக்கு காமிச்சிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த இந்த 3 பிளாகு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணிடுறேன். அதை நீங்கள் இப்போ செக் பண்ணுங்கள். அன்சிபிள் கால்பேக் பிளகின் வந்து நம்ம கஸ்டமைஸாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. இதை வந்து பியூர் வந்து பைத்தான் லாங்குவேஜில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பைத்தான் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கால்பேக் பிளகின்லாம் வந்து நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும், என்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிற பிளகின்ஸ் வந்து நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செஷன் இதோட முடியுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளே புக் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த பிளே புக் வச்சு என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் செஷனில் உங்களுக்கு